வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். டியூஸ்டே 16th ஜூலைங்க 2024. 2 நாளாக நல்ல மழைங்க. 2 நாள்லாம் ஆக்சுவலி நேற்று ஃபுல்லாக மழை. அதுதான் வரல. சாயில் எல்லாம் எப்படியா இருக்கும், தண்டர்ஸ்டார்ம் வார்னிங் எல்லாம் வந்துருந்துச்சு. அண்ட் வாக்கிங் வரலான்னு வந்தேன். மண்டே வேலையை முடிச்சுன்னு லஞ்ச் டைமில் வாக்கிங் வரலான்னு வெளியே வர டைமில் சரியான மழை. சரி, அப்படியே உள்ளே போயிட்டேன். நல்லா ஏறுதுங்க. பாருங்க, இந்த ட்ரெல்லிஸ் எல்லாம் வச்சிருக்குறது நல்ல சப்போர்ட்டு. ஸோ தே ஸ்டார்டட் டு யூஸ் இட். ஸோ ஒருத்தர் அங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்து இப்போ ட்ரெல்லிஸ்க்கு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ விச் இஸ் குட் ப்ரோக்ரஸ். ஆஸ் யூஷுவல் பிராசிகாஸு இந்த பேர்ட்ஸுங்களை காப்பாற்றி இது பண்ணாக்கா ஸ்லக்ஸுங்க எப்படி இருந்தாலும் உள்ளே போகுதுங்க. ஒன்றும் அது ஸ்லக்ஸுங்களை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை பழகுது. நிறைய செடிங்களை ஸ்லக்ஸுங்க சாப்பிட்டு இருக்கு. பட் எனிவே தே வில் ஓவர் கம் இட். எனிவே லைக் அவங்களாம் நல்லா ப்ராட் பெரிய லீஃப் இல்லைங்களா, தே வில் ஆல்வேஸ் ஓவர் கம் அண்ட் தென் த்ரோ மோர் லீவ்ஸ். எனக்கு பயம்லாம் இதுங்க தான், சின்ன குட்டிங்க இப்போ தான் வளர்றாருங்க. வெறும் க்ரீன்ஸ், சைனீஸ் க்ரீன்ஸ், அப்புறம் பாக்சாய், அப்புறம் சாலட் க்ரீன்ஸ் தான் வளர்த்துக்குறாங்க. பார்க்கலாம் இருங்க என்ன ஆகுதுன்னு. ஸ்வீட் கார்னு பூ விட்டாரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ஆக போகுதுன்னு. கத்திரிக்காய்க்கு எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் க்ரோத் இல்லைங்க. ஐ டோன்ட் நோ வை ஆல் த லீவ்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரைட் அப். அங்கே பாருங்கள், அந்த ட்ரை இப்போ புது லீஃபு இட் ஹாஸ் ட்ரைடு ஆல்ரெடி. வெளியே வரதுக்கு முன்னாலே ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். கேன் பி எனி வைரஸ் ஆர் சம்திங் இன் த ஏர். இது என்னமோ இந்த வாட்டி இவர் ஏதோ மோஸ்ட்லி தெர் இஸ் ஒன் அனதர் இஷ்யூ. மேபி இந்த பக்கம் இருக்கிற மண் சரியில்லை போல இருக்கு. இப்படி ஆஸ்பராகஸ் எல்லாம் நல்லா வளருது. பட் அதான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இது இந்த கருப்பு மண் இருக்குது பாருங்கள். ஐ டோன்ட் நோ வாட் தே பர்ன்ட் ஹியர். நினச்சா நிறைய விட்டு தான் எல்லாம் பண்ணிப்பாங்கன்னு, பட் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது அதில். ஸோ மேபி தட் இஸ் வாட் இஸ் காசிங் திஸ். ஸோ சர்டைன் ஏரியாஸில் க்ரோத் நல்லா இல்லை. அந்த பக்கம் அதெல்லாம் ஃபுல் காம்போஸ்ட் போட்டுக்கிறது, நல்லா வளருது. ஸோ இவருக்கு நல்ல மழை இஸ்து நல்லா அமுங்கி போச்சு பாருங்க. அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ எவ்வளோ மேலே இருந்துச்சு, நல்லா அமுங்கி போயிட்டுருக்குது. சைட்லலாம் பாருங்கள் வந்துட்டுருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து ஐ வில் லோட் மோர் ஆன் டாப் ஆஃப் இட். நல்லா அமுங்கி இதான பிற்பாடு ஐ வில் புட் 2 or 3 inches ஆஃப் காம்பாஸ்ட்டு. ஒன் மோர் பாசிட்டிவ் நியூஸ் இஸ் இவருங்க நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ மோஸ்ட்லி த ரூட்ஸ் ஹேவ் எஸ்டாப்ளிஷ்டு. ஸ்ட்ராபெரி இன்னும் க்ரோயிங் சீசன் இருக்குது. லைக் தே கேன் ஸ்டில் கிவ் அவுட் ஃப்ரூட். கேரட்டுங்க நல்லா வளருது, நூக்கலுங்களும் நல்லா வளருது. நூக்கல் ஒரு ஷேப் காட்டுறாருங்க, கிட்ட போய் நல்ல ஷேப் எடுக்குது நூக்கல். இங்கே பாருங்க, ஜூம் பண்ணலாம் இருங்க. சி, தட்ஸ் அ நூக்கல். நல்லா வளருது. அது கூட பீட்ரூட் கூட நல்லா வளருது. கேஜில் வைக்கிறது நல்லது தான். ஸோ ஐ வில் மேக் ஷுர் சம் நைஸ் கேஜ் இஸ் பில்ட். பாருங்கள் எவ்வளோ இதாக பாருங்கள். அவர் ஆக்சுவலி ஒரு பக்கம் சாஞ்சிட்டு இருக்கிறாரு, பட் ஸ்டில் இட் இஸ் ஹோல்டிங் ஆன். திஸ் வாஸ் அனதர் எக்ஸ்பெரிமெண்டல் கேஜ், ஸோ இட்ஸ் ஓகே. இப்போ இது ஐ ஹாவ் எ நியூ டெக்னிக் டு பில்ட் இட். 2-3 வாட் டு வி கால் இட், வீடுங்க கூட நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க. அவங்களும் நல்லா சேஃபாக இருக்கிறாருங்க உள்ள. ஸோ அது க்ரோயிங் வெல். அந்த இடம் பாருங்கள், ஃபுல் ஸ்லக்கு பூந்து விளையாடிட்டு இருக்கு. யூ கேன் சி தட் ஸ்லைமி திங் ஆன் த லீஃப் பாருங்கள். ஸோ இந்த 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 ஸ்லைம் எல்லாம் ஒயிட் கலர் ஸ்லைம் இருக்கு பாருங்கள், அதெல்லாம் நம்ம ஹீரோ ஸ்லக்கு ஓடாடினா தான் அந்த மாதிரிலாம் ஆகுது. தே ஆல்வேஸ் லீவ் ஏ ட்ரையல் பிஹைண்ட். தைரியங்க ஜாஸ்தி. க்ரைமும் பண்ணுறாருங்க, டிஎன்ஏ சாம்பிளும் விட்டு போகிறாருங்க. ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. வி கான்ட் கன்விக் தம். எவ்வளோ பேர் இருக்கிறது, தே ஜஸ்ட் வின் பை நம்பர்ஸ். ஒருத்தர் தூக்கி வச்சிட்டாக்கா இன்னும் ஒரு 10 பேர் வராருங்க அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு.
எனிவே ஸ்லக்ஸுங்க பற்றி பேசினாக்க இன்னைக்கு எல்லாம் பேசலாம். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் மாதிரியே இது கூட ரொம்ப சொதப்பலுங்க. மிளகா இன்னும் வளரவே மாட்டேங்குது. மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் இருக்கலாம், பட் ஆல்சோ த சாயில். somehow feel it might be the soil because like நான் நினச்சேன் ஆஷ் எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் நல்ல நியூட்ரியன்ட்ஸ் இருக்கும், நைட்ரோஜன் அது இதுன்ட்டுலாம். பட் ஐ டோன்ட் திங்க் தேர் இது டொமேட்டோஸ் நல்லா வளர்ந்துச்சு. மெயின்லி பிகாஸ் ஐ ஹேட் காம்பாஸ்ட் தேர். நல்லா காம்பாஸ்ட் ஹார்ஸ் மேன்யூர் போட்டு வளர்த்தது. ஆல்ரெடி காய் விட்டுச்சு பாருங்க. எங்கே காட்டுறேன், எங்கே இது காய், இது அங்கே இருக்குது பாருங்க ஒழிஞ்சுன்னு. there is one more big one there. இது வந்துட்டு பீஃப் டொமேட்டோ வாங்க இந்த ஊரில், நல்லா பெருசாக வளரும். ஒன்று ஒரு டொமேட்டோ 1/2 kg ஆகும். என்ன பண்ணிட்டேன்னா நான் ஐ டென்ட் டேக் கேர் ஆஃப் இட் வெல். கிலிஸ் எல்லாம் கட்டி நல்லா ஆஃப் ஷூட்டுங்களெல்லாம் வெட்டி போட்டுருந்தாக்கா கிள்ளி, தே கூட லைக் நைஸ்லி க்ரோன் அப் ஹியர். அவங்க பக்கத்தில் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெலிஸ் போட்டு கட்டி நிற்க வச்சு பண்ணியிருந்தாக்கா they would have grown lot and then given out a nice yield as well. But anyway, it was an experiment. I'll do it next time. So what I'm basically saying is, இப்போ இந்த செடி பார்க்குறீங்க இல்லைங்களா பாருங்க. ஸோ திஸ் இஸ் த மெயின் ஸ்டாக். இதில் இது ஒரு மெயின், இது ஒரு செகண்டரி, இது ஒரு செகண்டரி, இது ஒரு செகண்டரி, இது ஒரு செகண்டரின்னு போது பாருங்க. அந்த செகண்டரி எல்லாம் வெட்டி போட்டுருந்தாக்கா அந்த மெயின் ஸ்டாக்கே நல்லா பெருசாக வளர்ந்து ஒரு காயம் நல்லா வளர்ந்துருக்கும். ஸோ நவ் த நியூட்ரியன்ஸ் ஆர் கெட்டிங் டிவைடட் அமாங் அதர் திங்ஸ். ஸோ அதில் ஐ டோன்ட் திங்க் தே வில் பி it will be a good yield, but still it's doing okay comparatively compared to the other plants I have. They are okay. ஸோ இங்கே கூட அதே தான் ஆகிக்குது பாருங்க, எவ்வளோ டிவிஷன் பாருங்க. now they are all looking for nutrients from the main இது. ஸோ அது பதில் ஒரே ஒரு மெயின் பிரான்ச் வச்சுருந்தானாக்கா it will get all the nutrients and then it will go more stronger and give more yield. நல்லா சின்ன டொமேட்டோஸில் இது முத்திட்டோம் அவ்வளோதான். எப்படியோ பை மிஸ்டேக் ஒரு பீட்ரூட் வந்துச்சுங்க அங்கே. பட் பரவாயில்ல, எங்கே வளருதோ அங்கே விட்டுறணும் அவ்வளோதான். அன்றைக்கி உட்காந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க. இதெல்லாம் நிறைய வீட்ஸ் இருந்துச்சு. ஐ க்ளீன் இட் அப். காம்ஃப்ரீ நல்லா வளர்றாரு, ஒன்றும் கஷ்டப்படுறதே தேவையில்லை, ஒரு பாட்டம் ஒரு வளர்றாரு. இந்த இடம் கூட நிறைய வீட்ஸும் இருக்குது, நிறைய நல்ல ரோஸும் நல்லா ரூட் பிடிச்சிச்சு. ஓவர் ஹியர் as well the rose has grown well. இது சொல்லவே வேணாம், நல்லா வளருது.